ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் ஹாப்பி உலகம் பிவியில் எங்களோட சேனலில் அன்போடு வரவேற்கிறோம். இந்த சேனலில் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் 4 வாத்து வாங்கியிருக்கோம். ஒரு சிலர்லாம் நிறைய வாத்துக்களை வளர்ப்பீங்க, வாத்து பண்ணையை கூட வச்சுருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் 4 வாத்துக்களை வளர்க்குற ஒரு அனுபவம். அது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு காணொலியாக போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 4 வாத்துக்களை வாங்கிட்டு அதை நல்லா வட்டகையில் போட்டு குளிக்க வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வாத்து வளர்க்குறவங்க இன்குபேட்டரில் நல்லா குஞ்சுங்களை கருங்குஞ்சுங்களையும் மற்ற நாட்டுக்கோழி மற்ற எல்லா குஞ்சுங்களையும் இன்குபேட்டர்கிட்ட வளர்த்து குஞ்சுங்களாக ஒரு கமர்ஷியல் பர்பஸாக ஒரு 500 குஞ்சு 1000 குஞ்சுன்ட்டு வளர்த்து அந்தந்த சிட்டி, அதாவது ஒரு 5 நாள் குஞ்சுலேருந்து வளர்த்துட்டு விற்றுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விற்றுட்ருக்கும்போது அது ரோட்டு ஓரத்தில் நிறைய மண்ணில் அந்த குஞ்சுங்களை விட்டுட்டு அது தண்ணி இறையும் வைக்கிறாங்களா, அது பாவம், அது எச்சத்தை கூட க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி, அவங்களுக்கு விற்கணுன்ற பர்பஸ் மட்டும்தான். அதை வளர்க்கணுன்ற பர்பஸில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை சுத்தமாக மெயின்டைன் பண்ணணுன்றது தோணும். அவங்க மேலே எந்த மிஸ்டேக் இல்லை. இருந்தாலும் வாத்துக்களெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தாங்க. வாயிலெல்லாம் எச்சம் ஒட்டி, கால் தலை ஃபுல்லாக எச்சம் ஒட்டி ஒரு மாதிரியாக கலரையும் முன்னாடி வீடியோவில் கூட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கலர் மாதிரி ஒரு மாதிரி இருந்தாங்க. எங்களுக்கு அது பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதை அப்படியே விட்டுட்டோம்னா அதுவே ஒரு நோய் தொற்று ஆயிரும். ஏற்கனவே 2 கருங்குஞ்சுகளுக்கு லேசாக சளி தொற்று இருக்குது. கொஞ்சம் மெடிசன் கொடுத்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் நல்லா குளிக்க வச்சுட்டு அனுப்பிட்டோம். பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஆசை எங்களுக்கு அதை எடுத்து கையில் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு பிடிக்கணும்னு. ஏன்னா பிடிச்சதே இல்லை. வாத்துங்களை ஒரு தூரத்தில் மட்டும்தான் மற்றவங்க, அதாவது நாங்கள் பஸ்ஸில் போகும்போது எடுக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கோம். மற்றபடி பக்கத்தில் நாங்கள் வாத்துங்களை பார்த்ததில்ல. அதனால் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு, அதான் பிடிச்சிட்ருந்தோம். இப்போ தண்ணியும் இறையும் வச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு டேன்றனால ஒரு மிரட்சியாக இருந்தாங்க. புது இடம், புது மனிதர்கள், அது இல்லாமல் புது பறவைகள். இதை பாருங்களேன், நம்ம கழுத்துக்கோளுடைய குஞ்சுங்கள் உள்ளே ஏறிட்டுருக்காங்க. ஏன்னா இது முன்னாடி அவங்க இருந்த கூண்டு. என்னடா நம்ம கூண்டில் வேறு யாரையோ அடைச்சிருக்காங்க, அதுவும் பார்க்க வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு கூண்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அது காலியாக தான் இருக்குது. அதில் நாங்கள் விட்டுருவோம். பாருங்கள் பறந்து பறந்து ஏறிட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம கூண்டில் வேறு யாரையோ விடலாம் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வாத்துங்க இப்போ தான் புதுசாக இறக்கியிருக்கோம் நம்ம பண்ணையில். அதனால் இந்த நாட்டுக்கோழிங்க எப்படி ஏற்றுக்குவாங்க, கொத்துவாங்களா, இல்லை அவங்கள கண்டுக்க மாட்டாங்களா, இல்லை எப்படி விரட்டுவாங்களா, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணலான்னு தான் ஒரு 4 மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். செட் ஆகிட்டா இன்னும் அதுக்கடுத்து இன்னும் அதிகமாக வளர்க்கலான்ட்டு ஒரு ஆசை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி விட்டுருக்கோம். இப்போ இவங்களுக்கு இரை போடணும், இல்லைன்னா ஏறி ஏறி மேலே தான் ஏறிட்டுருப்பாங்க. அதனால் இந்த பக்கத்து கூண்டில் அடைச்சி விட்டுட்டு இரை போட்டோம்னா அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. நாட்டுக்கோழி குஞ்சுங்களை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 டேஸ் இது மாதிரி குஞ்சுங்க, அதாவது இது மாதிரி கூண்டில் விட்டு நம்ம எச்சத்தோடு வளர்க்காமல் தரையில் விட்டால் எச்சத்தோடு வளருவாங்க. இதுன்னா கீழே எச்சம் விழுந்துடும். ஒரு வசதி இருக்கிறவங்க ஒரு 5 அடி பள்ளம் இந்த மாதிரி மேலே கூண்டை தூக்கி வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா அதோட எச்சத்தோட நெடி வரும் அப்படிம்பாங்க. வசதி இல்லாதவங்க சும்மா ஒரு 2 அடி ஹைட்டுக்கு கூட கொஞ்சம் தூக்கி வச்சு விட்டுட்டோம்னா அது எச்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கீழே வசதியாக இருக்கும். அதுங்களும் எச்சத்தை மிதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வளர்த்தோம்னா நாட்டுக்கோழி குஞ்சுங்க ஒரு 30 டேஸ் அந்த எதுனாலும் பிறந்த குஞ்சுங்க, அதாவது பிறந்த குழந்தைங்க மாதிரி தானுங்க. அதுக்கு நம்ம எப்படி கொஞ்சம் ப்ராப்பராக நல்லா சுத்தமாக குழந்தைங்கள ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு வளர்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் அவங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி ஆக அந்த ஹைஜீனிக்குன்னு நம்மளே பழக்கியும் கொடுத்துடலாம். அப்புறமும் கொஞ்சம் நோய் நொடி இல்லாமல் வச்சுக்கலான்ற மாதிரி கான்செப்ட் தாங்க நம்ம குஞ்சுங்களுக்கும். 30 டேஸ் நம்ம ஆற வச்சு, அதாவது சுட வச்சு ஆற வச்சு தண்ணியே கொடுக்குறதுலேருந்து நல்ல தீவனம் அதாவது ஃபினிஷர், அதாவது ஃப்ரீ ஸ்டார்டர் கொடுத்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கொடுக்குறது ஒரு 30 டேஸ் நம்ம கண்ணுங்கருத்தாக பார்த்துட்டா எந்த சளி எது வந்தாலும் கொஞ்சம் அவங்க மீடேறிடுவாங்க.
நாங்கள் எந்த ஊசி சொட்டு மருந்து எதையும் போடுறதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டிவிகே அப்புறம் ஆர்டிகே அப்படின்ற ஒரு நான் அதை என்னென்னு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாட்டிலை. அதை மட்டும் ரெக்கையில் வந்து ஒரு பிறந்த குஞ்சுங்களோட 45 டேஸ் அது உள்ள, மற்றபடி 85 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நாங்கள் பெரிய கோழிங்களுக்கு போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும்தான் நாங்கள் போடுறோம். மற்றபடி எந்த ஒரு ஊசியும் போடுறதில்ல, எந்த ஒரு மெடிசனும் நாங்கள் தர்றதில்ல. ஏன்னா எது கொடுத்தும் எல்லாமே கொடுத்து பார்த்துட்டோம், இது எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம வந்து கூண்டை வந்து 3 டேஸ் ஒன்ஸ் சுத்தமாக பார்த்துக்கணும். மற்றபடி அந்த மாதிரி சத்தான தீவனங்கள், அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் வசதி இருந்தால் நம்ம கீரைகளில் வந்து எல்லா கீரைகளையும் குப்பைமேனி தழை, துளசி, எது நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை எது கிடைக்குதோ அதை வந்து தீவனத்தோடு அரைச்சி நம்ம வந்து சாப்பாட்டோடையும் கொஞ்சம் அந்த கோழி தீவனத்தோடையும் கலந்து நம்ம போட்டுட்டோம்னா, நல்ல பசியாக இருக்கும்போது போட்டோம்னா அதிலே அவங்களுக்கு நிறைய சத்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் குஞ்சுங்கள் வந்து வளர்ச்சியும் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்படி தான் இது பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், வாத்து வந்து இப்போ செட் ஆகிட்டாங்க. இப்போ நல்லா இறை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. இது வந்து செகண்ட் டேங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டேயில் வந்து கொஞ்சம் பாருங்களேன், தண்ணி இது இறையெல்லாம் தீவனம் போட்டு 5 நிமிஷம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பூரா இறைய அப்படியே வந்து கொத்தி கொத்தி எடுத்துடுறாங்க. இந்த ஜேசிபி வந்து மண் அள்ளும் பார்த்தீங்களா, இந்த முன்னாடி பாருங்கள் கொத்துறத, அது போல் அள்ளி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தண்ணியும் எதுக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்கன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கோழி இவ்வளோ தண்ணி குடிக்கிறதில்ல, ஆனால் வாத்துங்க அதிகமாக தண்ணி குடிக்கிறாங்க. தீவனம் ஒரு வாய் தீவனம், ஒரு வாய் தண்ணி அப்படின்ற மாற்றி எடுக்கிறாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, 4 வாத்துக்கும் இந்த சளி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த 2 குஞ்சுங்களுக்கு வந்து லைட்டாக இருக்குது, மருந்து கொடுத்துருக்கோம். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை வாத்துங்களை. இப்போதைக்கு வெளியே விட்டால் தான் மற்ற நம்ம நாட்டுக்கோழிங்க என்ன பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மற்றபடி உள்ளேயே ஒரு 15 நாள் 20 நாள் வச்சு வளர்த்துட்டு வெளியே விடலான்ட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யார் யார் வாத்து வளர்த்துருக்கீங்க, அது எப்படி வளர்க்கணும், என்னென்ன நீங்கள் பண்ணுவீங்கன்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருங்குஞ்சுங்களும் எங்களுக்கு வந்து கருங்கோழி குஞ்சுங்க வந்து வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதை வெளியே விற்கிற பர்பஸ் விற்கிறதுக்கு நாங்கள் வளர்க்காட்டியும் எங்களுக்கு தேவைக்கு, அதாவது இதுங்களிருந்து நாங்கள் இதோட இனத்தை பெருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இதை வளர்த்துட்ருக்கோம். பாருங்களேன், வாத்து நல்லா க்யூட்டாக தூங்குறத ஃபுல் லோட் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியல தம்பிக்கு, அதனால் அப்படியே கண்ணை அப்படியே மூடிட்டுருக்காரு. இது ஒன்று மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண் வாத்து, மற்ற இந்த 3ம் பெண் வாத்து. அது எப்படி டிஃப்ரென்சியேட் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டோம், அந்த சவுண்டு அவங்க போடுற சவுண்டுலேருந்து வித்தியாசம் கண்டுபிடிப்போம் அப்படின்றாங்க. மற்ற 3 பெண் வாத்தையும் தூக்கும்போது கொஞ்சம் கட்டையான குரலில் கீன்னு சொல்லுது. அந்த ஆண் வாத்து வந்து ரொம்ப கீச்சு குரலில் கீன்னு சொல்கிறது வந்து அவங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க போல இருக்குது. அதே ஃபீல்டில் இருக்கிறனால அவங்களுக்கு தெரியுது. நாங்கள் இனிமே தான் இதை விருத்தி பண்ணி எப்படி என்ன ஏதுன்ட்டு நாங்கள் அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்களுக்கு தீவனம் போட்டாச்சு, சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த கூண்டில் தான் 1 மந்த் இருந்தாங்க. இப்போ வந்து இது 2 மந்த் 6. கொஞ்சம் நல்லா எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. 12 சிக்ஸ் இருக்குது. 12ம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. தண்ணி வந்து ஃபில்ட்ரு தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன். ஏன்னா ஃபில்ட்ரு தண்ணி வச்சா தான் இவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகுது. மற்ற கோழிங்களுக்கு எல்லாமே நார்மல் போர் வாட்டர் தான் வைக்கிறேன், அதுவும் சுத்தமான தண்ணி தான். அதுங்களுக்கு கொஞ்சம் பெரிய கோழிங்களானோன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதாவது சூழ்நிலை எல்லாமே. ஆனால் இந்த குஞ்சுங்கள் வந்து இன்னொரு 50 டேஸ் வச்சுட்டு மறுபடியும் நார்மல் தண்ணிக்கு மாற்றணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்பப்போ வெளியே திறந்து விடுவேன். வெளி மேய்ச்சலில் போய் இந்த மண் குளியல் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வருவாங்க. இவங்களாம் மூடி தான் வைக்கணும், ஏன்னா வேறு கோழிங்க போய் கொத்தி விட்டுரும். அதனால் கொஞ்சம் மூடி வைக்கணும். இவங்கள சாப்பிட்டுட்டு செட் ஆகிட்டாங்க பாருங்களேன், ரெஸ்ட் எடுக்கிறத. ஆனால் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாத்து வளர்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க. கருங்கோழி குஞ்சுங்களும் எந்த தொந்தரவும் பண்ணலை, அவங்களும் ஜாலியாக தான் இருக்கிறாங்க.
செட் ஆகிட்டா கருங்கோழி குஞ்சுங்கள்லேயும் ஒரு 4-5 பேர் வாங்கலான்ட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாத்துலேயும் ஒரு 5-6 பேர் வாங்கலான்ட்ருக்கோம். இன்னொரு 15 டேஸ் போகட்டும், என்னென்னு பார்த்துட்டு செய்யலான்ட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யார் யார் வாத்து வளர்த்துருக்கீங்க, கருங்கோழி குஞ்சு வளர்த்துருக்கீங்கன்ட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் தண்ணி மாற்றி வச்சுருக்கேன். ஏற்கனவே இருந்த தண்ணி வந்து காலி பண்ணிட்டாங்க. பாருங்களேன், தண்ணி வைக்கும் ஓடி வர்றதை. தண்ணி தான் திகட்டாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான். இது வேறு வந்து இப்போ நம்ம சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆனனால தண்ணி அதிகம் கன்சியூம் பண்ணுவாங்க. ஏன்னா வாத்துனாலே தண்ணி தானே, அதனால் நல்லா தண்ணி குடிக்கிறாங்க. இனி எப்படி அவங்க செட் ஆகிறாங்கன்ட்டு இனி கொஞ்சம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் ஆர்வமாக இருக்குது, என்ன பண்ணுறாங்க ஏதுன்ட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.